நேர்களை வணக்கம். நான் உங்கள் மாற்று சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்க அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லி இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு சென்று சந்தித்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி ஆட்சி அமைக்கலாம்லாம் பேசி அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் நடந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? என்ன அதிர்ச்சிகரமான விஷயம்? இதுல என்ன அதிர்ச்சிகரமான? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் இபிஎஸ் பார்த்திருக்காருன்றாரு. ஸ்டாலின் அவர்கள் போன்ல பேசி இருக்காருன்றாரு. இது பெரிய அதிர்ச்சி. ஏன் அவங்க பேச மாட்டாங்களா? பேசக்கூடாதா? என்ன பெரிய உலக மகா குற்றமா? இபிஎஸும் ஸ்டாலினும் பேசக்கூடாதா? விஜய் திமுகவை தீய சக்தி என்று சொல்ல விஜய் ஸ்டாலினை போய் பார்க்கலாம், பேசலாம். அதிமுகவை அல்லு சில்லுன்னு சொன்ன விஜய் அதிமுகவுடைய ஸ்பிளிண்டர் குரூப்பை போய் நேரடியா பார்த்து குதிரை பேரத்தை ஊக்குவிக்கலாம். அதெல்லாம் அரசியல் வெளிப்படையான சந்திப்பு. அதெல்லாம் அரசியல் விழுமியங்கள். அது சொல்லுங்க, அரசியல் விழுமியங்கள். அது ஏன் வெளிப்படையா சந்திப்பு? ஒரு ஆப்ஷனை எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே செய்வாங்க. விஜயால 108 எம்எல்ஏக்களுக்கு மேல ஆள் இல்லை. காங்கிரஸ் 5 பேர் சேர்ந்திருக்காங்க. அதை வச்சு 112. அதை வச்சு ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நிலை வருது. அப்ப ஆட்சி அமைக்க முடியாத நிலை வந்தால் ஆல்டர்னேட் என்னன்னு சிந்திக்க கூட எதிர்கட்சிகளுக்கு உரிமை இல்லையா? டிஸ்கஸ் பண்ண கூட உரிமை இல்லையா? சொல்லுங்க, என்ன உரிமை இல்லை? அதிமுகவும் திமுகவும் வெவ்வேறான கட்சிகளா? ரெண்டு திராவிட கட்சிகள் தானே. தானேங்க. திராவிட கொள்கைகள்ல நாங்க 2 பேரும் இரட்டைக்குழல் துப்பாக்கியா செயல்படுவோம் எம்ஜிஆர் தானே சொன்னாரு. சொல்லுங்க, மாநில சுயாட்சி, மொழிக் கொள்கை, இந்தி எதிர்ப்பு, இது சுயமரியாதை, சமூக நீதி, இத்தனையிலையும் அதிமுகவும் திமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியா செயல்படும் சொன்னது எம்ஜிஆர். ரைட். ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டால் அடுத்த ஆப்ஷன் என்ன கவர்னருக்கு இருக்கு? கவர்னர் எக்ஸ்ப்ளோர் பண்றாருல அந்த ஆப்ஷன். கவர்னர் சொன்னாரா இல்லையா? 118 எம்எல்ஏக்கள் கொண்ட யார் வேண்டுமானாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம் சொன்னாரா இல்லையா? அப்ப எதிர்கட்சிகள் அதை அந்த ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே செய்வாங்க. அதே குற்றமா இங்க? நீங்க பண்ற குதிரை பேரம் குற்றம் இல்லை. நீங்க பண்ற குதிரை பேரம், சோபா பேரம் எதுவுமே குற்றம் கிடையாது. ஆனா திமுகவும் அதிமுகவும் பேசுனது மிகப்பெரிய குற்றமா? சொல்லுங்க, என்ன குற்றம்? திமுக தலைவர் தெளிவா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். நான் எந்த காலத்திலும் நாங்க எதிர்கட்சியாகத்தான் செயல்படுவோம். நாங்க ஆளுங்கட்சியா வர்றதற்கு விரும்ப மாட்டோம்னு சொல்லிட்டாரா இல்லையா? இதுவரைக்கும் அதுக்கான முயற்சி எடுத்திருக்காரா அவரு? அதிமுக ஜெயலலிதா மறைந்த காலத்திலேயே அந்த முயற்சியை எடுக்காதவர் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர். அரசியல்ல விழுமியங்களை போற்றக்கூடிய, அரசியல் பண்புகளை போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் இருக்கார். உங்களை மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடிய தலைவர் அல்ல அவர். ஓகே. ஏன் இபிஎஸ் அவர்களை முதல்வராக்கு? நீங்க முதல்வராகிறதுக்கு ஏடிஎம்கே கூட்டணியும் திமுக கூட்டணி சேர்ந்தா 127 இருக்கு. இவங்க மட்டும் திமுக தலைவர் மட்டும் கூட்டணி கட்சிகள் யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாருன்னா, காங்கிரஸ் போயிருச்சு, உங்களை கேட்காம போயிருச்சு. மற்ற கூட்டணி கட்சிகள் போகாதீங்கன்னு சொல்லி அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. போயிருக்கலைன்னா விஜயால ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் கவர்னர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. விஜயால ஆட்சி அமைக்க முடியாது, பெரும்பான்மை நிர்வகிக்க முடியாம தோல்வி அடைந்திருப்பார். அப்போ 2வது ஆப்ஷன் வரும் பொழுது அந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. வெதர் திமுக வெளியே இருந்து சப்போர்ட்டு, அதிமுக ஆட்சி, எடப்பாடி முதலமைச்சர், இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் திருமாவளவன் முதலமைச்சர், ஏடிஎம்கே பங்கு பெறக்கூடிய ஆட்சி, திமுக வெளியே இருந்து சப்போர்ட்டு. முதல் முறையாக ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்கணும் என்ற ஒரு பெருமையாவது திராவிட கட்சிகளுக்கு வரலாம் என்று திங்க் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன பெரிய அதிர்ச்சி கலந்த செய்தி? இது ஒரு ஆப்ஷனை அரசியல் கட்சிகள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல என்ன பாசிபிலிட்டி இருக்கு? என்ன மகாராஷ்டிரா மாதிரி கேலி கூத்து நடந்துச்சாங்க? சொல்லுங்க. அப்போ நியாயம் சொல்றேன். நியாயம் தாங்க. ஒரு அரசியல் கட்சி, நாங்க என்ன அரசியல் கட்சி சும்மா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு வந்திருக்காங்க? அரசியல் கட்சி ஆட்சி அமைக்கிறது தாங்க வருவாங்க. ஒரு நாள் ஆட்சி அமைக்க முடியலைன்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்க தானே செய்வார் கவர்னர். அப்ப அடுத்த ஆப்ஷன் என்னென்ன கட்சி இருக்குன்னு பார்க்க தானே செய்வாங்க. ஒரு பொன்னான வாய்ப்பு.
திருமாவளவன் ஒரு தலித் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டிய ஒரு வாய்ப்பு பறிபோய் விட்டது. கடைசி நேரத்தில் எடப்பாடி வந்து கடைசி நேரத்தில் அந்த முயற்சி எடுத்தார். திருமாவளவனுடைய கூற்றுப்படி பார்த்தா கடைசி நேரத்தில் அந்த முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் அதுக்குள்ள காலம் கடந்து விட்டது. திருமாவளவன் ஏற்கனவே அவருடைய சப்போர்ட் அங்கே கொடுத்துட்டாரு. அதனால வந்து அது நடைபெறாமல் போய்விட்டது. அதுக்கான வாய்ப்புகள் இன்னொரு வந்தாலும் வரலாம், மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. இந்த ஆட்சி எவ்வளவு நாளைக்கு நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகே, முதலமைச்சர் வந்து நான் அப்ரோச்சபிள் முதலமைச்சராக இருக்காரு. இது வரைக்கும் நீங்க முதலமைச்சருடைய ஐட்டினரி எடுத்து பாருங்க. அவருடைய யாரெல்லாம் சந்திச்சாரு பாருங்க, எல்லாமே சினிமாக்காரங்களை மட்டும் தான் சந்திச்சு போட்டோ வந்துடும். பொதுமக்களை சந்திச்சது கிடையாது, வேற யாரையும் சந்திக்கிறது கிடையாது, கட்சியில சேர்ந்தவனை சந்திக்கிறது இல்லை, யாரையும் பண்றது இல்லை. தமிழக அரசு தலைமை செயலகத்தை வந்து தாவேக்கா கட்சியில் உலகமாக மாற்றி வச்ச பெருமை, குதிரை பேரத்தினுடைய அடித்தளமாக மாற்றி வச்ச பெருமை தாவேக்காவுக்கு தான் சாரும். வேற என்ன இருக்கு? இது தூய சக்தியாது, இது பேர சக்தி, போதை சக்தி என்று சொல்லு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சொல்றாரு. அது உண்மை. 3 மாசம் தான் அந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும் போல தெரியுது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? எந்த அடிப்படையில்? ஏன் சொல்லக்கூடாது? நாளை கூட போனாலும் போங்க, யார் சொன்னாங்க? ஏங்க நீங்க வந்து ஏடிஎம்கேல போய் 4 எம்எல்ஏக்களை வாங்குவீங்க, 4 எம்எல்ஏக்களை வந்து ரிசைன் பண்ண வச்சு தாவேக்கால சேர்ப்பீங்க. ஏடிஎம்கேல 10 பேர் பழைய அமைச்சர்களை எல்லாம் வந்து பணம் கொடுத்து பணத்தை அசையும் பதவி அசையும் காட்டி தாவேக்கால சேர்ப்பீங்க. அதெல்லாம் வந்து நியாயம்? அதெல்லாம் நியாயமா? 3 மாசம் தாக்கு பிடிக்கும்னா அது அவருடைய எஸ்டிமேட். அவரு ஒரு கணக்கு ஆசையா, அப்படி ஆசை அவருடைய எஸ்டிமேட், அவருடைய கணக்கு வச்சிருப்பாரு. 3 மாசத்துல என்னென்ன நடக்கணும் யாருக்கு? மெஜாரிட்டி இருக்கிற ஒரு ஆட்சி சார். என்ன மெஜாரிட்டி இருக்கு? என்ன மெஜாரிட்டி இருக்கு? என்ன மெஜாரிட்டி? கூட்டணி அரசு அமைச்சிருக்காங்க. என்ன மெஜாரிட்டி இருக்கு சொல்லுங்க? மெஜாரிட்டி கூட்டணி அரசு அமைச்சிருக்காங்க. அங்க 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிஸ்டுகள் ஆதரவு இல்லாம மெஜாரிட்டி இருக்கும். ஆமா, நாளைக்கு அமித்ஷா வந்து அண்ணாமலையை களத்துல இறக்கியிருக்காரு. இவர்கள் அமைச்சர்கள் 41 பேர் மேல கேஸ் இருக்கு. 41 பேர் மேல என்ன இருக்கு? கேஸ் இருக்கு. ஒரு 10 பேரை தூக்கி உள்ள போட்டாருன்னா என்ன ஆகும்? என்ன சார் சொல்லுங்க சார். நம்ம வந்து சட்டப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சட்டப்படி தான் அதான் சொல்றாங்க. உள்ள போட்டா என்ன நடக்கும்? சரி, நீங்க வந்து கேஜ்ரிவாலை தூக்கி உள்ள போடலையா? போட்டாங்களா இல்லையா? மணிஷ் சிசோடியா தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா? பதவி போச்சா இல்லையா? இது மாதிரி போட்டா ஒரு 10 எம்எல்ஏ தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம இல்ல, சிபிஐ தூக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு, சொல்லுங்க. நெகட்டிவா கற்பனை அப்ப அதுதான் சொல்றேன். கற்பனை பண்ணணும்னா எப்படி வேணாலும் கற்பனை பண்ணலாம். இது ஒரு வாய்ப்பு. இது ஒரு 3 மாசத்துக்குள்ள நடக்கும்னா 3 மாசத்துக்குள்ள வேற ஏதாவது ஒரு பிளான் நடக்கலாம். அகில இந்திய அளவில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கலாம். இங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம், ஃப்ரிக்ஷன் வரலாம், சிபிஐ வழக்கு தொடரலாம், இடி வழக்கு தொடரலாம். நீங்க மட்டும் வழக்கு தொடருவீங்க, சிபிஐ இடி வழக்கு தொடராதா? வழக்கு தொடர்ந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அப்ப இதெல்லாம் பாசிபிலிட்டி. நடக்குமா நடக்காதா நம்மளுக்கு தெரியாது, சொல்ல முடியுமா? ஒண்ணு அரசியல் மாற்றமா இருக்கலாம், இல்ல வந்து குற்ற வழக்கு சம்பந்தமா மாற்றம் இருக்கலாம், எது வேணும் நடக்கலாம்ல. அப்ப நீங்க நித்தியங்கண்ணா பூர்ணாயுசு தானே? அப்ப அது எப்படி வந்து 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடக்கும் நம்ம சொல்ல முடியும்? அது உங்களுடைய வீக்னஸ்னால நீங்களே போனீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி திமுக தலைவர் பொறுப்பாவார்? இல்லைன்னா எடப்பாடி எப்படி பொறுப்பாவார்? எப்படி அமித்ஷா எப்படி பொறுப்பாவார்? சொல்லுங்க. அதனால வந்து அரசியல் எது வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். காலங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முதல் அரசு விழா, பிரம்மாண்டமாக ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு டெக்னாலஜியோட இந்த திட்டம் அறிமுகப்படுத்திருக்கிறதாம், ட்ரோன் வசதிகளோடு. எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் வந்து இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா அது உண்மையிலே வரவேற்கணும், பாராட்டணும், வாழ்த்துக்கள். அது என்ன, ட்ரோன் வந்து எல்லா போலீஸும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ட்ரோன் வந்து இப்போ நேற்று இல்லை, எல்லா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தான் ஃபஸ்ட்டு பயோனியர் இன் யூஸிங் ட்ரோன்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடியினுடைய ட்ரோன்ஸை வந்து திருவண்ணாமலை கிரிவலத்துக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்புறம் வந்து இம்மானுவேல் சேகரன் ஊர்வலங்களுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கும் மைனிங் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாட்டர் பாடிஸை மெஷர் பண்ணுறதுக்கும் தமிழ்நாடு அரசு ட்ரோன்களை ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து சர்வைலன்ஸ் ட்ரோன்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ட்ரோன் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு புதிய டெக்னாலஜி என்று நான் நினைக்கல. ட்ரோன் வந்து இட் வில் ஹெல்ப் டு இது. ஆனால் வந்து சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்கு ஏதாவது எவ்வளவு குயிக்காக அந்த சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் என்பதுதான் கொஸ்டின். இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றம் நடக்கிறது என்று சொல்லி ஒரு அழைப்பு சென்றால் அந்த அழைப்பிற்கு எவ்வளவு குயிக்காக ரெஸ்பான்ஸ் இருக்குது என்பதுதான் பார்க்கணும். இப்போ நீங்கள் 108 கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் வந்து தொடக்க காலத்தில் இருந்தவன் நான். அப்துல் கலாம் தான் அதுக்கு எமிரேட்டஸ் சேர்மன் தான் வந்தார். அனைத்து போர்ட் மீட்டிங்லையும் நான் கலந்துட்டு இருக்கேன். 108 இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களையும் அதை உருவாக்கும் பொழுது ரெஸ்பான்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். முதலில் அரை மணி நேரத்தில் வரும், கூப்பிட்ட குரலுக்கு அரை மணி நேரத்தில் வரும். அது குறைஞ்சி 15 நிமிஷம் 15 மினிட்ஸில் அந்த 108 வந்து சேர வேண்டும் என்ற ஒரு வரைமுறை ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கு வந்து அது குயிக்கான ரெஸ்பான்ஸில் 108 சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாதிரி வந்து சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை எவ்வளவு நேரத்தில் ரெஸ்பான்ஸ் டைம் என்ன என்பதை ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரா? தெரியல. அதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே அதான். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் 9/11 இருக்கு. 9/11 கால் பண்ணிங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ் உடனே வரும் அமெரிக்காவில். அப்போ அந்த 9/11 கால் பண்ணால் உடனே வரக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 9/11 சிஸ்டம் வந்து போலீஸ், ஃபயரு, இஎம்எஸ் சர்வீசஸ் அது வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்சிடென்ட் டைப்பை பொறுத்து. ஆக்டிவ் ஸ்கூட்டர் அண்ட் ஆஃபீஸர் இன் டேஞ்சர் அது வந்து 2 to 5 மினிட்ஸில் வந்துடும், போலீஸ் வந்துடும். ஸ்கூட்டரில் 2 to 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க. வயலண்ட் கிரைம்ஸ் இன் ப்ரக்ரஸ், வயலண்ட் ஒரு இடத்துல வந்து ஒரு வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 5 to 10 மினிட்ஸில் போலீஸ் அறைவாங்க. பர்குலரி இன் ப்ரக்ரஸ், அதாவது கொள்ளை, ஒரு வீட்டில் கொள்ளை நடக்குது அப்படின்னு யாராவது தகவல் கொடுத்தா 8 to 15 நிமிஷத்தில் வரைவாங்க. ப்ராப்பர்ட்டி கிரைம் ரிப்போர்ட்டட் ஆஃப்டர் அக்கரன்ஸ், இப்போ ப்ராப்பர்ட்டி திருட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கரன்ஸுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வருவாங்க. நான் எமர்ஜென்சி கால்ஸ் இருந்துச்சுன்னா செவரல் ஹவர்ஸ் ஆர் ஷெட்யூல்டு டைமில் போலீஸ் ஃபோர்ஸ் வரும். இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஸ்டம். இதே மாதிரி யுனைடெட் கிங்டமில் எடுத்திங்கன்னா 999 சிஸ்டம் இருக்கு. அவங்களுடைய கால்ஸ் வந்து எப்படி அர்ஜென்சியை பொறுத்து இருக்கு. இம்மிடியட் த்ரெட் டு லைஃப், அதாவது வாழ்க்கை உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் வித்தின் 15 மினிட்ஸில் அர்பன் ஏரியாவில் வித்தின் 15 மினிட்ஸில் போலீஸ் வில் அரைவ். ப்ரையாரிட்டி இன்சிடென்ட்ஸ் வித்தின் 1 hour. அடுத்து ரொட்டீன் இன்சிடென்ட்ஸ், ரெகுலராக நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சுன்னா செவரல் ஹவர்ஸ் ஆர் அப்பாயின்மெண்ட் பேஸ்ட் இது நடக்கும். கனடாவில் வந்து 9/11 சிஸ்டம் இருக்கு. கனடாவில் மேஜர் சிட்டிஸில் 5 to 10 மினிட்ஸ் அரைவல். சபர்பன் ஏரியாவில் 10 to 20 மினிட்ஸ், சொன்னதுலேருந்து 10 to 20 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ரூரல் ஏரியான்னா 20 to 1 hour வருவாங்க போலீஸ். ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 000, அதாவது 000ன்ற நம்பரை கால் பண்ணிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் 5 to 10 மினிட்ஸில் வருவாங்க போலீஸு. ரீஜனல் ஏரியாவில் 10 to 20 நிமிஷத்தில், ரிமோட் ரூரல் ஏரியாவில் வந்து 20 மினிட்ஸ்லேருந்து 1 hour வருவாங்க. சிங்கப்பூர் எடுத்துட்டிங்கன்னா 999 கால் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சின்னா 5 to 10 மினிட்ஸில் போலீஸ் வந்துடும். ஹை ப்ரையாரிட்டி அர்பன் இன்சிடென்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஆஃப் அண்ட் அண்டர் 8 மினிட்ஸ், 8 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் அங்கே இருப்பாங்க.
ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 110ன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, நேஷனல் போலீஸ் ஏஜென்சி. அர்பன் ஏரியாவில் 5 to 9 மினிட்ஸ், ரூரல் ஏரியாவில் 10 to 20 மினிட்ஸ். ஜெர்மனி எடுத்துட்டிங்கன்னா 110 இருக்கு. ஓகே, சிட்டிஸில் வந்து 5 to 10 மினிட்ஸு, ரூரல் ஏரியாவில் 10 to 20 மினிட்ஸ். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 112. இந்தியா வந்து யூனிஃபைடு எமர்ஜென்சி நம்பர் 112. இது வந்து மேஜர் மெட்ரோஸில் 10 to 20 மினிட்ஸ், டயர் 2 சிட்டிஸில் 15 to 30 மினிட்ஸ், ரூரல் ஏரியாவில் 20 to 60 மினிட்ஸ். உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா இதெல்லாம் வந்து ஜிபிஎஸ் எனேபிள்டு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் அச்சீவிங் ரெஸ்பான்ஸ் பிலோ 10 மினிட்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ குயிக்காக போலீஸ் ஃபோர்ஸ் அந்த இடத்துக்கு போகுது, அந்த இடத்துல போய் குற்றம் நடைபெறுவதை தடுக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒரு சிறப்பு அதிரடிப்படையினுடைய போலீஸினுடைய கடமை வந்து அதனுடைய ரெஸ்பான்ஸை வைத்து தான் வந்து போலீஸினுடைய அந்த குற்றம் நடைபெறாமல் தடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு முதல்வர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அதை உண்மையிலே வரவேற்கணும். அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரா? இன்னைக்கு பேச்சில் அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? வார்னிங் கொடுத்துருக்காரு. என்ன வார்னிங் செய்யறவங்களுக்கு? என்ன வார்னிங்? நீங்க ஜாக்கிரதை, எஃப்ஐஆர் போடப்படும், சார்ஜ் ஷீட் போடப்படும்னா. ஆமா, எல்லாருமே எஃப்ஐஆர் தாங்க போடுவாங்க. தண்டனை கோர்ட் மூலமா தண்டனை வாங்கி தருவோம்னு சொல்றது. அது எல்லா போலீஸ் அதான பண்ணுது. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல, இதுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும். என்ன டைட்டா? என்ன ஸ்ட்ரிக்ட்டா? முன்னாடி இருந்த மாதிரிலாம் என்ன டைட்டா, என்ன ஸ்ட்ரிக்ட்டா? இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? நீங்க என்ன பண்றீங்க? போய் சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் நுழைஞ்சிருக்குல்ல சார், அதே ஒரு நெருக்கடி தானே. ஏற்கனவே இருந்த பிங்க் பெட்ரோல் என்னது? அர்பன் ஏரியால சென்னையில பிங்க் பெட்ரோலை உருவாக்குனாங்கல்ல போன திமுக ஆட்சி. அந்த பிங்க் பெட்ரோல் என்ன பண்ணுச்சு? ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா வந்திருக்குல்ல, அதை என்ன பண்ணும் சொல்லுங்க. எவ்வளவு நேரத்துல வருவாங்க போலீஸ்? இப்போ வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைய நீங்க உங்க வீட்டுல ஒரு பெண்ணோ குழந்தையோ கூப்பிட்டா என்ன நம்பரு கூப்பிடணும்? எவ்வளவு நேரத்துல வருவாங்க? ஒரு குற்றம் நடைபெறாமல் தடுப்பாங்களா அப்படின்றதுதான் கொஸ்டின். அதை வந்து அந்த ரெஸ்பான்ஸ் டைமை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ முதல்வர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலே அதை வரவேற்க வேண்டிய திட்டம். நான் ட்ரோன் வச்சிருக்கேன், நான் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், இதெல்லாம் வந்து பேச்சுக்கு வேணா பேசலாம வெளிய கதைக்கு ஆகாது. இல்ல, இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகாது, ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆக வைக்கிறதுக்கு அதுக்குரிய பிளானிங் வேணும், அதுக்குரிய வேர்வுத்தாள் வேணும், அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அதுக்குரிய எம்பவர்மெண்ட் பண்ணணும், அதுக்குரிய பட்ஜெட் அலாட் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும். 300 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு சென்னையில் ரெஸ்பான்ஸ் டைம் என்ன? இது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ரெஸ்பான்ஸ் டைம் என்ன? இது டயர் 1 சிட்டிஸில், டயர் 2 சிட்டிஸில் என்ன ரெஸ்பான்ஸ் டைம்? ரூரல் ஏரியாவில் என்ன ரெஸ்பான்ஸ் டைம்? ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? எவ்வளவு குயிக்காக போலீஸ் ஃபோர்ஸுக்கு தகவல் கிடைக்கிறது? கண்ட்ரோல் ரூமுக்கு வருது தகவல். இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து இருந்து அந்த தகவல் வந்து அந்த லொக்கேஷன்ல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீஸுக்கு எவ்வளவு குயிக்காக அந்த தகவல் பாஸ் பண்ணப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு பைக்லேயோ ஸ்கூட்டர்லேயோ விரைந்து சென்று அந்த சம்பவத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது? இதெல்லாம் வந்து நீங்க சொல்லணும். இதெல்லாம் சொல்லி இன்னைக்கு பேசியிருந்தாரு. நான் கேட்கல, அவர் ஸ்பீச்சை கேட்கல நான். அதெல்லாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னா உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன், யாரும் குற்றங்களை நான் வந்து இது பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து அலங்கார பேச்சா இருக்குமே வெளியே வேற ஒன்றும் அதில் சிறப்பு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முதலமைச்சர் குறிப்பிடுறாரு, இந்த போதைப் பொருள்னாலதான் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, அது யாரால வந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் நாங்க ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம், இது பண்ண போறோம். போதைப் பொருள் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க சொல்லுங்க? போதைப் பொருள் அதுக்கும் பண்ணிட்டு இருக்காருல்ல. எப்படி 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 டாஸ்மாக மூடினார் சார். டாஸ்மாக மூடினா போதைப் பொருள் நடவடிக்கை எடுத்த அர்த்தமா? 700 டாஸ்மாக மூடிட்டா இருக்கதே மொத்தம் 5000க்கு மேல டாஸ்மாக் கடை இருக்கு. அதில் 700 மூடிட்டா போதுமா? கொஞ்சம் கொஞ்சமா மூட மாட்டாரா? என்ன மூடுறது? 700 மூடிட்டா போதுமாங்க? ஏங்க நீங்க 700 மூடிட்டு மணமகிழ் மன்றம்னு திறந்து வச்சிருக்கதா தகவல் வருது.
அதெல்லாம் யாரு, அதெல்லாம் எப்படி, எந்த கணக்கில் கொண்டு வருது? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க நீங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல போய் பாட்டு பாடி 41 பேர் செத்தாங்க. இன்னைக்கு அதே பாட்டிலுக்கு 10 ரூபாயோ இல்லை 20 ரூபா சார்ஜ் பண்றாங்க. என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? இன்னைக்கு வந்து அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நியாயம் தானே சொல்றீங்க உங்க மினிஸ்டர்ஸ். அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லா பணமும் செந்தில் பாலாஜி போகுது, செந்தில் பாலாஜி மூலமா ஸ்டாலின் டாக்ஸுக்கு போகுதுன்னு சொன்னீங்க, குற்றச்சாட்டு சொன்னீங்க. இன்னைக்கு அதே பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து உங்களால ஒழிக்க முடியல, 20 ரூபா ஆக்கிட்டான். அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க. உங்க அமைச்சர்களும் நீங்களும் விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்ப நீங்க என்ன, பாட்டிலுக்கு 10 ரூபா எப்படி ஒழிச்சிங்க சொல்லுங்க? எப்படி ஒழிச்சிங்க? ஒழிக்க முடியல, 20 ரூபா ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு வந்து சல்ஜாப்பு விளக்கத்தை கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. இதுக்கு பேரு அரசு ஆட்சியின் முறையா, நல்லாட்சி முறையா அதுக்கு பேரு? சொல்லுங்க. 10 ரூபா வாங்குறது, 20 ரூபா வாங்குறது வந்து கரண்ட் பில் கட்டுறதுக்கு, அந்த டாஸ்மாக் கடைக்கு கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவுக்கு கொடுக்கறதுக்கு, வாடகை கட்டுறதுக்கு, இப்படியெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டுறீங்க நீங்க. அன்னைக்கு போனது, அன்னைக்கு நீங்க குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது கரூர்ல 41 பேர் சாகும் பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க. கண்ணு முன்னால செத்து விழுந்துகிட்டு இருக்கான், ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க. அந்த பாட்டை நம்பி உங்களுக்கு வந்து நீங்க தான் கரூருக்கு ஒட்டுமொத்த 41 பேர் சாவுக்கு காரணம் திமுகன்னு சொல்லி நம்ப வச்சிங்க மக்களை. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறான்னு சொல்லி நம்ப வச்சிங்க. ஓகே, அது வந்து செந்தில் பாலாஜி கொள்ளையடிக்கிறாரு, ஊழல் பண்றாருன்னு சொன்னீங்க. அது ஸ்டாலின் டாக்ஸுக்கு போகுதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து என்ன சொல்றீங்க? அதே பாட்டிலுக்கு 10 ரூபா போறத நியாயப்படுத்துறீங்க. என்ன படுத்துறீங்க? நியாயப்படுத்துறீங்க. அதை வந்து சரிதான்ற மாதிரி சொல்றீங்க. இதுக்கு பேர் எப்ப நியாயப்படுத்தினாரு? எப்ப நியாயப்படுத்துறீங்க? எங்க மினிஸ்டர்ஸ் தான் சொல்றாங்களே, பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து இன்னென்ன ரீசனுக்காக போகுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து விஜய்க்கு போகலையா அந்த பணம்? இப்போ வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சருக்கு போகலையா அந்த பணம்? சொல்லுங்க. அப்ப இதை எப்படி கணக்குல கொண்டாடுவீங்க? போதைப் பொருள் தடுப்பு, ஓகே. போதைப் பொருள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி நடக்கும் போதும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணாரு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணாரு. ஓகே, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து எத்தனை லட்சம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணிருக்கீங்க? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, இப்பதான் 258 கோடி கஞ்சா வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார்ல பிடிச்சி ஜான் பிரிட்டோன்ற பேர்ல இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஜான் பிரிட்டோ கிடையாது, அந்த பிரிட்டோ நான் கிடையாது, அது வேற பிரிட்டோ அப்படின்னு சொல்லி ஜான் பிரிட்டோவை ஆஜராகி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என் மேல அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி அவரு என் மேல பொய்ய பரப்புறாங்க, வேற ஜான் பிரிட்டோன்னு சொல்றாரு. இந்த வேற ஜான் பிரிட்டோ யாருன்றதை ஈடி சொன்னா தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஈடி தான் ஜான் பிரிட்டோன்னு பேர் போட்டிருக்காங்க. அப்ப ஜான் பிரிட்டோ எந்த ஜான் பிரிட்டோ அப்படின்றத ஈடி சொல்லணும். ஈடி சொன்னா தான் தெரியும், இல்லைன்னா அது வரைக்கும் தெரியாது. சரிங்களா? ஸோ இது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. போதைப் பொருளை எப்படி ஒழிக்க போறீங்க? இது வரைக்கும் எந்தாவது திட்டங்கள் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான ஒரு கான்கிரீட்டான ஒரு ப்ராசஸை இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரா தமிழ்நாடு முதலமைச்சர்? கடுமையான நடவடிக்கை எடுப்போம், எஃப்ஐஆர் போடுவோம், சார்ஜ் ஷீட் போடுவோம். என்னமோ இவர் வந்த பிறகு தான் எஃப்ஐஆர் போடுற மாதிரி, இவர் வந்த பிறகு தான் சார்ஜ் ஷீட் போடுற மாதிரி. ஒரே நாளில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்களையும் 20,000 to 25,000 சார்ஜ் ஷீட் போடப்படுகிறது டெய்லி. புரிஞ்சுட்டீங்களா? தமிழ்நாட்டில் தான் அதிகம் சார்ஜ் ஷீட் போடுறது, எஃப்ஐஆர் போடுறது தமிழ்நாட்டில் தான் அதிகம். புரிஞ்சுட்டீங்களா? அது மாதிரி குற்றங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறதும் தமிழ்நாட்டில் தான் அதிகம். உத்தரப்பிரதேசம்லாம் எடுத்தீங்கன்னா குற்றங்களை ரிஜிஸ்டரே பண்ண மாட்டான். ஓகே, ஸோ சார்ஜ் ஷீட் போடுறது ஒரு பெரிய விஷயமா? அது சார்ஜ் ஷீட் போட்டு குற்றத்தை தண்டனை வாங்கி கொடுப்போன்றது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்படி ஒழிக்க போறீங்க? அதுக்குரிய மெக்கானிசம் என்ன? மல்டிபிள் ஆங்கிள் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை அட்டாக் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ஒரு ப்ராப்ளம் வந்து போதைப் பொருள் இன்னைக்கு எங்கெங்கனாதபடி எங்கும் ஊடுருவி இருக்கு சொல்றீங்கல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? பள்ளியில ஊடுருவி, கல்லூரிகளில் ஊடுருவி இருக்கு, கிராமங்களில் ஊடுருவி இருக்கு, எல்லா இடத்துலையும் ஊடுருவி. எப்படி ஊடுருவிச்சு? ஏன் ஊடுருவிச்சு? முதல் என்ட்ரி பாயிண்ட் போர்ட், அதானி போர்ட் தான் முதல் என்ட்ரி பாயிண்ட், ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். மற்ற துறைமுகங்கள்ல இருந்து உள்ள வருது.
இதுல பிடிக்கப்படக்கூடியது வந்து 10% தான் பிடிச்சு கணக்குல காமிக்கிறாங்க. 90% பிடிக்காம மார்க்கெட்டு, லோக்கல் மார்க்கெட்டுக்கு வருது. ஓகே, 10% பிடிச்சதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி 30,000 கோடிக்கு பிடிச்சிருக்காங்க. ஓகே, அதானி போர்ட் உள்ள வருது. கஞ்சா வந்து WHO ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கஞ்சாவை போதைப் பொருள் பட்டியலிருந்து நீக்க போறோம், அது மருந்து பொருள் என்று WHO ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அதற்கு ஆதரவாக வாக்களித்தது மோடி கவர்மெண்ட், மோடி தலைமையிலான இந்திய ஒன்றிய கவர்மெண்ட். ஓகே, அப்ப கஞ்சாவுக்கு ஆதரவு சொன்னது யாரு? மோடி கவர்மெண்ட். இப்ப கஞ்சா உள்ளதானே வரும், அது மருந்து பொருள்ல மாறிடுச்சு. அப்புறம் எப்படி நீங்க கஞ்சாவை போய் ஒழிப்பீங்க? மருந்து பொருளா அக்செப்ட் பண்ணிட்டீங்க, WHO போய் ஓட்டு போட்டீங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல போய் ஓட்டு போட்டீங்க. இந்தியா வந்து கஞ்சாவை வந்து மருத்துவ பொருள் பட்டியலில் சேர்த்துட்டோம், அது போதைப் பொருள் பட்டியலில் கிட்ட ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்புறம் கஞ்சா வந்து எப்படி தடுப்பீங்க? மெட்டாபெத்தமின் இந்த மாதிரி போதைப் பொருள் மாத்திரைகள், இன்னைக்கு வந்து ஹெராயின், இந்த மாதிரியான போதைப் பொருள்கள் வந்து தாராளமாக ஊடுருதுன்னா அதோட சேர்ந்து வரத்தான் செய்யும். அது வருது, சரி ஓகே, வர்றது போலீஸுக்கு தெரியாம நடக்குமா? சொல்லுங்க. போலீஸுக்கு தெரியாம இந்த ட்ரக் மாஃபியா ஆப்ரேட் ஆகுமா? எல்லா போலீஸுக்கும் தெரியும். ட்ரக் மாஃபியா நெட்வொர்க் அங்கும் காணாதபடி எங்கும் இருக்கு. இந்த நெட்வொர்க் எப்படி பிடிக்க போறீங்க? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இதுலயும் பள்ளிக்கு பக்கத்துல கடைகள்ல போய் சப்ளை பண்றாங்க. மாணவர்களை இதுக்கு பயன்படுத்துறாங்க. சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி அவங்க வாங்கி இதை விற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பணம் இதன் மூலமாக சப்ளை செய்யப்படுகிறது. இதை எப்படி தடுக்க போறீங்க? அப்ப இதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான்? தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான் சொல்லியிருக்காரு? போதை பொருளை எப்படி தடுக்க போறாரு? இப்ப மல்டி பிராங்கட் அப்ரோச் இருக்கணும்ல. அப்ப தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கக்கூடிய சிங்கிள் பேரண்ட் கவனிக்கப்படாத குழந்தைகளுக்கு, மாணவிகளை அவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வரணும் பள்ளிகள்லயே. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அரெஸ்ட். மாணவர்கள் வந்து இந்த கஞ்சா போதைப் பொருள் ஆசாமிகிட்ட போய் பலிகட ஆகாம மாணவர்களை வந்து பள்ளிக்கூடத்திலேயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டாடணும். பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பெட்டி கடை, சின்ன கடை, அந்த கடை இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து ரைடு பண்ணி அந்த கடையெல்லாம் சீல் பண்ணணும். கஞ்சா வித்தால், போதை பொருள் மாத்திரைகள் வித்தால் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு என்ன அப்ரோச் எடுத்திருக்கு இந்த கவர்மெண்ட்? ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்கா இது வரைக்கும்? இல்லை. அப்புறம் வந்து இந்த போதைப் பொருள் ஆசாமிகளோட, இந்த நெட்வொர்க்கோட தொடர்பு இருக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்த பாட்டம் லெவலிருந்து டாப் லெவலில் இருக்கக்கூடிய காவல்துறை யாராவது கண்டறியப்பட்டால் அவர்கள் இம்மீடியட்டாக டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் என்று ஏதாவது உத்தரவு போட்டிருக்காரா காவல்துறையை பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர்? இதெல்லாம் பண்ணாதாங்க நீங்க போதைப் பொருளை ஒழிக்க முடியும். ஒழிக்க முடியாது, குறைக்க முடியும். போதைப் பொருள் பழக்கத்தை குறைக்க முடியும். இது எல்லாம் பண்ணாம சும்மா வெறும் வாய் சவடால் விட்டுக்கிட்டு நான் வந்து வந்தா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், நான் வந்தா போதைப் பொருளை தடுப்பேன் அப்படின்லாம் பேசுறதெல்லாம் சும்மா வெளியே வந்து வேணா அரசியலுக்கு வேணா பேசலாமே ஒழிய கிரவுண்ட் லெவல்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, எந்த விதமான கான்கிரீட் ஸ்டெப்ஸும் ஆட்சி முறை நிர்வாக ஸ்டெப்ஸும் இப்ப நான் இத்தனை இதை லிஸ்ட் பண்ணேன். இன்னும் இதுல விவரமான போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை கன்சல்ட் பண்ணி அதை வந்து சரியான லெவலுக்கு வந்து கொண்டு போய் மல்டி பிராங்கட் அப்ரோச் எடுத்தா தான் இதை வந்து போதைப் பொருள் பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எதுவுமே எடுக்காம நானும் மற்ற கவர்மெண்ட் மாதிரி தான் அப்படின்னா நீங்க என்ன வித்தியாசமான கவர்மெண்ட்? நீங்க என்ன வித்தியாசமான கவர்மெண்ட்? எப்படி உங்களை வித்தியாசமான கவர்மெண்ட் ஏற்றுக்க முடியும்? ஸோ இது வரைக்கும் நீங்க யாராவது இந்த கேள்விகளை இந்த தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களிடம் கேட்டிருக்க முடியுமா? இதுக்கு பதில் இருக்கா? இப்ப நான் இத்தனை கேள்வி கேட்டேன்ல,
இந்த கேள்விகளை யார்கிட்ட கேட்கணும்? போலீஸ் துறைக்கு தலைமை வைக்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு விஜய் தானே பதில் சொல்லணும். விஜய் யாருக்காவது பதில் சொல்லுவாரா? எத்தனை கேள்வி கேட்டேன். சிங்கப்பன் மதுரைப்படை திட்டம், இது போதைப் பொருள் ஒழிப்பு, இதுக்கு இத்தனைக்கும் இதெல்லாம் செஞ்சாதான் ஒழிக்க முடியும் நான் சொல்றேன். இல்ல நான் இதெல்லாம் செய்யாமே ஒழிச்சிருவேன்னு சொல்லி முதல்வர் சொல்லட்டும், ஏத்துக்குவோம், பாராட்டுவோம். அப்ப எந்த விதமான கான்கிரீட் ஸ்டெப் இல்லாம, எந்த விதமான பிளானிங் இல்லாம நீங்க வந்து கன்வென்ஷனல் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு, கன்வென்ஷனல் பிளானை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க இதெல்லாம் செய்வீங்க சொல்லுங்க? எப்படி ஒழிக்க முடியும்? அப்ப மல்டி பிராங்கட் அப்ரோச் என்ன எடுத்திருக்கீங்க? பள்ளிகள் கல்லூரிகளில் புழக்கத்தை தடை செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கிராமத்துல புழங்குவதை தடை செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லணும்ல. யார் சொல்லுவா? முதலமைச்சர் சொல்லுவாரா? இல்ல முதலமைச்சர் இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன சொல்லுவாரா? இல்ல யார் சொல்லுவா? இல்ல அதிகாரிகள் சொல்லுவாங்களா? இந்த கேள்விகளுக்கு பதில் யார் சொல்லுவா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எந்த கேள்வியும் கேட்காம தான் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். அதனால நம்மளை மாதிரி ஆளுங்க சும்மா கேள்வி கேட்க வேண்டிய கடமைக்காக கேள்வி கேட்கிறோம் ஒழிய இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தை கடவுளுக்கு இல்லை. கல்ட் ஃபிகரான திரு விஜய் அவர்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவர் சொல்லிட்டா ஊழல் ஒழிஞ்சு போயிடுச்சு, போதைப் பொருள் ஒழிஞ்சிரும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மொத்தமா ஒழிஞ்சிரும், ஜி பூம்பா அப்படின்னா எல்லாமே ஒழிஞ்சிரும். நம்ப வேண்டியதான்.